God bless you. இந்த பெண்டிகாஸ்ட் அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் என்ன பண்ணாங்க, கூடுனாங்க. ஆனால் விசேஷம் என்ன அப்படின்னா, ஒருமித்தவர்களாய் கூடினார்கள். ஆகையினால தான் அங்கே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இன்னைக்கு நாம் இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இருக்கிற 100 பேரும் 100 மனசோடு இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே ஒரே மனமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் அலையலையாய் அவன் எழும்புகிற நேரமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அங்கிருந்த பட்டணத்தார் அனைவரும் வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய பாஷையெல்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நடக்க மாட்டேது. ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த பெந்தெகோஸ்து நாள் சீக்கிரமாய் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தமிழகத்திலே ஊற்றுவார். நிச்சயமாக அதுக்கு ஒரு நேரம் காலம் உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த நாட்களில் வீட்டுக்குள்ளவும் பிரசங்கம் பண்ணினார், வீதிகளிலும் பிரசங்கம் பண்ணினார், மலையின் மேலும் பிரசங்கம் பண்ணினார், படகுலிருந்து என்ன பண்ணார், பிரசங்கம் பண்ணினார். இப்படி எல்லா இடத்துலேருந்து என்ன பண்ணுறவர் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, மாறிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு ஆளை சந்திக்கவும் ஆண்டவர் என்ன பண்ணார், காத்திருந்தார். அந்த ஒரு ஆத்மா விலையேற பெற்றதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவ்விதமாய் கர்த்தர் ஜனத்தொகையை பார்த்து பேசுகிற ஆண்டவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய இதயத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகையினாலே இந்த கால நேரத்தில் ஆவலாய் காத்திருக்கிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆமென் நல்வார்த்தைகளை தந்து இடைப்படுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நமக்குள்ளாக என்ன வரணும், ஒரு உற்சாகம் வரணும். ஆமாவா இல்லையா? அங்கே பாருங்களேன், அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் இஸ்ரவேலின் சந்ததியா இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நமக்காகவும் யுத்தம் செய்ய ஆமென் ஹல்லேலூயா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். யோசுவா எழுந்து வா. இப்போது ஒரு பாடலை 2 கவி பாடி ஆண்டவர் நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான ஒரு நாமம், வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர்
அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த நாமத்துக்கு ஈடு இணை ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நாமம் சொன்னா போதும், எல்லாமே நடக்கும். ஆமென். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற தலைப்பு, தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார், இன்றைக்கு நமக்காகவும் யுத்தம் செய்ய ஆமென் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக ஆமென் நம்மை புறப்பட செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையை கட்டளிடுகிற நேரமாக இந்த மனமகிழ்ச்சி நாளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசேயை அழைத்தார். மோசேயை அழைத்த தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தோடு ஆமென் அவனை காப்பாற்றி சிறு வயது முதலே அவனை எல்லாவற்றின் நடுவே அவனை காப்பாற்றி நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஆமென். என்ன பொறுப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு தலைவனாய் நடந்து வரும்படியாக கர்த்தர் பாராட்டினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவன் பிறந்தது ஒரு இடத்துல, வளர்ந்தது ஒரு இடத்துல. ஆனால் வளர்ப்பு மிகவும் அருமையான ஒரு வளர்ப்பு. ஆமாவா இல்லையா? எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம். ஆனாலும் தெய்வ திட்டத்தின்படி அவன் அங்கிருந்து துரத்தப்படுகிறான். தன் ஜீவன் காப்பாற்றும்படியாய் ஓடுகிறான். பயந்து ஓடின அவன்தானே அந்த தேசத்தின் ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாய் தன்னுடைய ஜனங்களுக்காக வந்து நிற்கும்படியாக கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. அந்த யுத்தம் அங்கே ஆரம்பித்து விட்டது. தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்துக்காக யுத்தம் செய்வதற்கென்று பயந்தோடின ஒரு மனுஷனை, திக்குவாயும் மந்தனாவும் உள்ள ஒரு மனுஷனை தன்னுடைய பலத்தால் இடைக்கட்டி பலவானாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. ராஜா பயந்து போனான். ஏன் சொன்னா அவன் சொன்னதெல்லாமே நடந்தது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அவன் ஒன்று சொல்வான் என்று சொன்னால் கர்த்தர் அதை கனப்படுத்தினார், அப்படியே செய்து முடித்தார். யோசித்து பாருங்களேன். அவன் வந்து சொல்றான், என்ன பண்றான்? மக்களை விடுவிக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த தண்ணீர் ரத்தமாக மாறிடும். ரத்தமாக மாறிடுச்சு. உன் தலைச்சின் பிள்ளை செத்து போயிடுவானா? செத்து போயிடுச்சு. அங்கே இருக்கிற தவளைகள்லாம் வந்துடும். தவளைலாம் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு வாதையா அவன் சொல்ல சொல்ல நடக்குது. அங்கே ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அடிமையிலாக இருந்த மக்களை ஆண்டவர் புறப்பட செய்யும் பொழுது வெறுங்கையோடு புறப்பட செய்யவில்லை. ஆண்டவர் பொன்னோடு பொருளோடு புறப்படும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மோசையோடவே பிரயாணப்பட்ட ஒரு யோசுவா தன் வாலிப நாட்கள் இருந்தே யோசேவோடு கூட இருந்து யோசே செய்த காரியங்கள், மோசே வந்து தேவனை சார்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற
எல்லா அற்புதங்களையும் பார்த்து வளர்ந்த அந்த யோசுவா மோசே மரித்து போனான். மரித்து பின்பதாக அந்த நிலைமைக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருந்தது ஒரு மாத்திரம்தான், அது யோசுவாவா இருந்தான். ஹல்லேலூயா. இந்த முதலாம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் நாம் எடுத்து வாசிக்கலாமே. ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிக்கலாமே. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் யோசுவாவோடு முதன்முறையாக பேசுகிறார். இதுவரைக்கும் மோசனிடத்திலே பேசின தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது யோசுவானிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து என்ன பண்ணுங்க, இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை ஆமென் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லையா? தேவனாகிய கர்த்தர், இதுக்கு தான் பெரிய போராட்டமே வந்தது. என்ன, உடன்பிறப்புகளை என்ன சொன்னாங்க, மோசையோட மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்களோடலாம் ஆண்டவர் பேசவே மாட்டாரோ? ஏன்னா நாங்களும் யாரு, ஆசாரியர்களும் நாங்களும் தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிறோமே. ஆனால் இந்த யோசுவா ஒரு நாளும் அப்படி மோசை எதிர்த்து கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் இவ்விதமான மனுஷனை தெரிந்து கொண்டார். யோசுவாவை அழைத்து ஆண்டவர் பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இத்தனை லட்சமான மக்களை நீ நடத்தி கொண்டு போகணும், நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆணையிட்ட அந்த தேசத்துக்கு நீ நடத்தி கொண்டு போ. அப்போ அந்த ஒரு பெரிய பொறுப்பு வந்தவுடனே அவனுக்குள்ளாக ஒரு கலக்கம் வந்துடுது. அதனால தான் ஆண்டவர் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அவனிடத்துல வாசிங்க, நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உன் முற்பிதாக்களோடு இருந்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த தேவனாகிய கர்த்தர் இவ்விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து வருகிறார். இதில் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் என்ன பண்ண, மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. 2 பக்கம் விலகக்கூடாதுன்னு சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு. தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் இவையெல்லாம் நீ கடைபிடித்து நடப்பாய் என்று சொன்னால் நீ புத்திமானாய் இருப்பாய். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ இப்படியே நடப்பாய் என்று சொன்னால் உனக்கு விரோதமாய் நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் உனக்கு விரோதமாய் ஒருவனும் எழுந்து நிற்பது இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்களிக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 10வது அதிகாரத்தில் வாசித்தபடி 42வது வசனத்தில் வாசித்தோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசிப்போம் சொன்னால் 1வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். முதல் தொடர்ந்து வாசிங்க. யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது
கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப் போல பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லோரும் பலசாலிகளாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நான் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஆயி பட்டணத்தை முறியடிக்கும்படியாக யோசுவாக்கு பலன் தந்தார். ஆமென். ஒரு முறை தோற்றாலும் ஆண்டவரிடத்திலே அவன் திரும்பவுமாய் சீர் பொருந்தும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை தந்தார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக எரிகோ பட்டணத்தை 6வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை என்ன பண்ணுறார், தரார். இது எல்லாமே அந்த எருசலேமின் ராஜா கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுறான்? இவன் ஆயி பட்டணத்தை பிடிச்சிட்டான், எரிகோவை பிடிச்சிட்டான். அந்த ராஜாக்களுக்கு செய்த காரியத்தையும் அவன் கேள்விப்பட்டபடினாலே அவன் மிகவும் பயந்தான். இன்னொரு கூட ஒரு காரியம் இருக்குது. அவன் பயந்ததுக்கு என்னன்னு சொன்னால், கிபியோனின் குடிகளும் அவனோடு சமாதானமாய் மாறினார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டபடினாலே அதுக்கு அருகாமல் இருக்கின்ற எருசலேமின் ராஜா அவன் ஒரு யோசனை செய்கிறான். அங்கே அருகாமல் இருக்கிற 5 பட்டணத்தின் ராஜாக்களுக்கு ஆள் அனுப்பி, நான் இவ்விதமாய் இந்த பட்டணத்தை நான் சிறைப்பிடிக்க ஆசைப்படுகிறேன், யுத்தம் செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து நாம் 6 பேராய் போய் அந்த பட்டணத்தை சிறைப்பிடிப்போம் என்று சொல்லி அவன் எத்தனம் பண்ணுகிறான். ஒரு திட்டத்தை வகுக்கிறான். தனக்கு இருக்கிற அந்த பலத்தை நம்பி, தனக்குண்டானவைகளை நம்பி, தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற ராஜாக்களை நம்பி இந்த எருசலேமின் ராஜா கிபியோனில் இருக்கிற மக்களையும் அங்கே அருகாமையில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர்களையும் சிறைப்பிடிக்கும்படியாக ஒரு திட்டத்தை அவன் தீட்டுகிறான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை கூட நம் கண்களுக்கு சில நேரங்கள் அறியப்படாது இருக்கலாம். ஆனால் ஆமென், வசனம் சொல்கிறபடியாக எடுத்து வாசிக்கலாமே. எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து நாம் வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்களில் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். ஹல்லேலூயா. இந்த வசனம் நல்லா தெரியும். இன்றைக்கு நாம மனுஷங்களோடு சண்டை, யுத்தம் கிடையாது. ஆனால் வானமண்டலத்துக்கு பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆமென். இங்கே கூட பாருங்களேன், இன்றைக்கி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த சவுண்டில் எவ்வளோ பிரச்சனை. அவன் சரி செஞ்சு வச்சாலும் கொஞ்சம் தானாக என்ன பண்ணிடுது, சத்தம் வந்துடுது. அப்போது தேவனுக்கு மகிமை கொடா முடியாதபடி, ஆராதிக்க விடாதபடி அந்த வானம் எடுக்க பொல்லாத சின்ன தந்திரமா ஏதோ ஒன்று செஞ்சிட்டே இருக்கு. அப்போது நாம் என்ன பண்ணணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு மனிதர்கள் அல்ல எதிரிகள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் தான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படி என்னுடைய வாழ்வில் நடைபெறும் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்கே அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவை அவிதமாக தான் உருவாக்கி வைத்திருந்தார். யோசுவாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் ஆமென் வாக்குத்தத்தங்களை யோசுவாவுக்கு கொடுத்தார். நீ புறப்பட்டு போ, ஜனங்கள் நடத்தி கொண்டு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு எந்த தீங்கும் வராது என்று சொல்லி அனுப்பினார். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது கிபியோனில் இருக்கிற மக்களை சிறைபிடிக்கும்படியாக எருசலேமின் ராஜாவும் அதனோடு இருக்கிற 5 பட்டணங்கள் ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து எழும்பி வர்றாங்க. இன்றைக்கு இதே வண்ணமாக நமக்கும் ஆமென் இந்த ராஜாக்களை எப்படி எழும்பி பலவிதமான திட்டங்களை போட்டாங்களோ அவ்விதமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துருவானவன் நம்முடைய குடும்ப ஜீவியத்தில், நம்முடைய வேலைகள் மத்தியில், நம்முடைய சமுதாயத்தில் பலவிதமான சூழ்நடுவே நமக்கு சில தந்திரமான என்ன பண்ண திட்டங்களை அவன் ஏற்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் வசனம் சொல்கிறபடியாக சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாக நம் ஆயத்தத்தோடு நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கும் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே இந்த மனுஷர்கள் தங்களுடைய பலத்தாலே, தங்களுடைய மாம்சத்தின் சிந்தனையினாலே என்ன பண்ணாங்க, திட்டம் போட்டாங்க. எல்லாமே சூப்பராக போட்டாச்சு. ஒரு கை தட்டுனா என்ன பண்ணாது, ஓசை வராது. கூடவே 5 பேர் வந்தாச்சு. இப்போ அவங்க பலன் எப்படி இருக்கும், அவங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு ஆள் கிடையாது, எத்தனை பேர் இருக்கிறோம்? 5 பேர் இருக்கிறோம். 5 பேருடைய ஆமாம் ராஜாங்கத்தில் நடக்குது. காலாட்படை உண்டு, யானைப்படை உண்டு, குதிரைப்படை இருக்கு. இப்படி எல்லாமே 5 இருக்கு. இந்த பட்டணத்தை சுற்றி வளைப்போன்னு சொன்னா நம்ம எளிதாக இவர்களை பிடித்து விடுவோம் என்கிற ஒரு நினைவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? நான் ஒருவனாக தான் போய் சண்டை போட முடியாது. ஒரு மனுஷன் இவ்விதமாக திட்டம் போடுகிறார். ஆனால் இந்த திட்டத்தை ஆண்டவர் யோசுவாவை கொண்டு எப்படி முறியடிக்கிறார் என்று சொன்னால், அந்த கிபியோனில் இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யோசுவான் இடத்துல கொண்டு வந்து செய்தியை அறிவிக்கிறார்கள். இவ்விதமான ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். இவ்விதமாக இருக்கிற அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நம்ம என்ன பண்ண போகிறாங்க, சிறைப்பிடிக்க வர போகிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவர் என்ன பண்ணுறார், யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அங்கே நம்ம எடுத்து வாசிக்கலாமே. 11வது வசனத்தில் வாசிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கே மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். போதும். இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவங்க ஆண்டவர் சொன்னபடியே எழும்பி போய் என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. அதை எங்கே வாசிக்கலான்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிப்போன்னு சொன்னால், கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்படாயாக பயப்படாயாக. எத்தனை பேர் வராங்க? ஒரு ராஜா வரலை. எத்தனை ராஜா வர்றாங்க? 6 பேர் சேர்ந்து வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் என்ன பண்ணுவேன், நான் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆமாவா இல்லையா? முதல் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆண்டவர் அவனுக்கு சொல்லின காரியம் என்ன, நீ உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு விரோதமாக ஒருவனும் என்ன பண்ண எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை திரும்பமாக ஆண்டவர் சொல்கிறார், நீ அவளுக்கு பயப்படாயாக. ஏன்னு சொன்னா, நான் அவளை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அவள் ஒருவரும் உயிரோடு இருக்க போறதே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள் எவ்விதமாக சூழ்நிலைகள் நம்ம வரும்போது நம்ம பிரமித்து போயிடுவோம், கலங்கி போயிடுவோம். இந்த பக்கம் ஒரு போராட்டம், அந்த பக்கம் ஒரு போராட்டம், குடும்ப ஜீவியத்தில் ஒரு போராட்டம், வேலையில் ஒரு போராட்டம், எங்கே போனாலும் ஒரு போராட்டம்னா என்னால் மூச்சு விடவே முடியல. எல்லா பக்கமும் அழுத்துனா நான் என்ன தான் செய்யறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாம் தள்ளப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினவர் இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அந்த வார்த்தையின்படியே இவங்க என்ன பண்ணாங்க, யோசுவா கில்கால் இருந்து ராமாவுக்கு நடந்து திடீரென்று அவங்க மேல் என்ன பண்ணா வந்துட்டான். அங்க துரத்தி வெட்ட ஆரம்பிச்சாங்க. வரிசையா சங்காரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இது கர்த்தருடைய யுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொன்ன, தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்தையும் தன் அபிஷேகம் பண்ண யோசுவாவை கொண்டு ஆண்டவர் செய்கிற ஒரு யுத்தம். இது மாம்சத்துக்கு உண்டான யுத்தம் இல்லை, இது ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் இந்த மக்களெல்லாம் மாம்சத்தில் ஒரு திட்டம் போட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீயும் போய் சண்டை போடுன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? இவங்களும் கிளம்பி போயாச்சு, இவங்களும் என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாசித்தோம் 11வது வசனத்தில், கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விட பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கண்மழையினால் செத்தவர்கள் அநேகராயிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதங்கள் நடைபெறணும்னா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ரு நசுக்கப்பட்டு போகணும்னா, என்னை சிறைப்பிடிக்க நினைக்கிற அநேக நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சிந்தை தான் சிறையாக்கப்பட்ட போகிறது. நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனை விதமான சிறையின் அனுபவங்கள் நம்ம சிந்தையில் வந்துட்டே இருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தையை கவனிக்க முடியாதபடி, அந்த வார்த்தையை தியானிக்க முடியாதபடி, அந்த வார்த்தையை நான் உரிமை கொண்டாட முடியாதபடி, பலவிதமான உலக சிந்தனைகள், என் தேவைகள், எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் நீ சிந்தனையை என்ன பண்ணுதுன்னா சிறப்பிடிச்சு போட்டுருது. அந்த சிறப்பிடிக்கிறதுனால தான் நான் எதுலையுமே ஜெயத்தை பார்க்கவே முடியல. நான் மாம்சத்திலே யோசிச்சுட்டே இருக்கிறோம், மாம்சத்திலே செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, இங்கே ஆண்டவர் சொன்ன பிறகு தான் இவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி தான் இவங்க முன்னேறி போகிறாங்க. அங்கே ஆண்டவர் சொன்னபடி சங்காரம் செய்தாலும் கூட இது ஆண்டவருடைய யுத்தமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் வானத்திலிருந்து கல்மழையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் தேவனோடு இருப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நமக்கும் இவ்விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான உதவிகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் இப்படியே நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மக்களை ஆண்டவர் இவ்விதமாய் அழித்து போட்டார். அங்கே நீங்கள் வாசிங்களேன், அதுக்கு அடுத்த வசனம் 12வது வசனத்தில் இன்னொரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம் நடக்கிறது. என்ன வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எமோரியரையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சொல்லி இவ்விதமான ஒரு நாள் இதுவரைக்கும் முன்னும் இருந்ததில்லை, இதுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கூட நினைக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் இனி எல்லாமே ஒரு தடை தான் பஸ்டன், எல்லாமே ஒரு இருட்டு தான் பஸ்டன், ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கலாம். நாம் அவிதமாக நினச்சி கொண்டிருக்க நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். என்ன சொன்னார் அவர்? நான் மோசையோடு இருந்தேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் செங்கடலை பிளந்தான், யோர்தானை பிளந்தான், கண்மலையிலிருந்து பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தான். இவ்விதமாய் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த தாசனுடைய அபிஷேகத்தை நான் உனக்குள்ளாக வைக்கிறேன், நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளை நிற்கும் என்பது ஆண்டவர் நமக்கு எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், சூரியனே நீ என்ன பண்ணணும்? கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் சொன்ன மாத்திரத்தில் ஏன்
நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் தேசம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய நாள் இது, கர்த்தருடைய யுத்தம் இது என்பதை அவன் அறிந்தபடினாலே அவன் இயற்கைக்கு கட்டளையிடுகிறான். தேவனாகிய கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் அவ்விதமாகவே தரித்து நிற்கும்படியாக செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடந்து வராதுமாய் இருந்து, ஆனாலும் உன் நித்திய மகிழ்ச்சியாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி சூரியன் உனக்கு பதிலாக வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தில் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் என்னை அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சூரியன் நிற்பாட்டினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவரே நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். அவர் நமக்காக நின்று யுத்தங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய நீதி எல்லாம் பட்ட புகழை போல மாற செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே அவர் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும்படியாக செய்கிறார். இவ்விதமாக யுத்தம் செய்து வந்த அந்த நாட்களிலே நம்ம 21வது வசனத்தில் வாசிப்போன்னு சொன்னால், அங்கே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, சுகமாய் மக்கதோன பாளையத்தில் என்ன பண்ணாங்க, யோசுவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் சத்ருவால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக சத்ரு தன் நாவை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அசைக்கவே. ஏன்னு சொன்னால், உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தின் ராஜா அல்ல, இந்த உலகத்தையே உண்டாக்கின ராஜாதி ராஜா அவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, ஆமென், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவர்களுடைய நாவு அசைக்கப்படவே இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆமாம், இங்கே 18வது வசனத்தில் வாசிப்போன்னு சொன்னால் வாசிங்க பார்க்கலாமே. 18வது வசனம். யோசுவா பெரிய கற்களை கெபியிலே வாயிலே புரட்டி அவ்விடத்திலே அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள். போதும். இங்க என்ன ஆச்சுன்னா, அந்த 6 ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடிச்சாங்க. அந்த கெபியில வச்சு அந்த வாயில பெரிய கற்களை என்ன பண்ணாங்க, புரட்டி போட்டாங்க. இங்க புரட்டி போட்டு இங்க நிக்க வேணாம், நீங்க தொடர்ந்து போய் என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படியாக யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒருவரும் நாக்கை கூட அசைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்லாதபடி அதுல 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை யோசுவாவிடத்துக்கு கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்க கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவள் கழுத்தில் மேல் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த மாம்சத்தினால இதை ஜெயிச்சிருவேன், இந்த இஸ்ரவேல் கூட்டத்தாரை துரத்தி விடுவேன், சிறைப்படுத்தி விடுவேன் சொன்ன அந்த 6 ராஜாக்களையும் கெபியில் அடைத்து வைத்து யுத்தங்கள் முடிந்த பின்பதாக அவள் தம்மண்டை வரவழைத்து தன்னோடு யுத்தம் செய்த அதிபதிகளை கூட்டி வந்து இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேலே கால்களை வைக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இவ்விதமான சத்துருக்கள் எவ்வளவு வேணாலும் போறாளா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆமென் ஹல்லேலூயா சாதாரணமான தேவ மனுஷன் அல்ல. ஆமென். நீ சிங்கத்தையும் நம்ம மிதித்து போடுவாய். சொல்லுங்களேன். இதுவே சத்தமா கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க பாப்போம், என்ன நீங்க மிதிப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் நமக்கு. சர்பத்தையும் தேள்களையும் பால சிங்கத்தை என்ன பண்ணி மிதித்து போடுவா. ஹல்லேலூயா. கரல் தட்டி எல்லாம் தேவனை மையப்படுத்துக்க பார்க்கலாம். அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம சொல்ல போகிறது எல்லாமே, ஆண்டவர் இது உம்முடைய யுத்தம், நீங்க சொல்கிறத நான் செய்வேன் சொல்லி பாருங்க. ஆண்டவர் எப்படி அந்த ராஜாக்களை கொண்டு வந்து அவள் கழுத்தின் மேலாக காலை வைத்து அவளை கொன்று போடும்படியாக செய்தார். அது மாத்திரமல்ல, கொன்று போட்ட பின்பதாக அவன் பட்டயத்தால் அந்த மனுஷனை வெட்டுகிறான்.
அது பக்கத்தில் இருக்கிற மரத்தில் என்ன பண்ண தொங்க விழுகிறான். அது அப்படியே தொங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அதை இறக்கி விடுகிறான். அது இறக்கி அவள் என்ன பண்ண ஒன்றும் இல்லாமல் போடு. அது மாத்திரம் இல்லை, இதில் இன்னும் பியூட்டி என்ன தெரியுமா? நீங்கள் அதிகாரம் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 29 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 6 பட்டணங்களையும் அவன் தொடர்ந்து 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 அடுத்து சொல்லி அவன் யுத்தம் செய்து அங்கிருக்கிற ராஜாக்களை, எரிகோவின் ராஜாவுக்கும் ஆயின் ராஜாவுக்கும் என்ன செய்தானோ, இதுவரைக்கும் வந்த ராஜாக்களுக்கு என்ன செய்தானோ அதை அவ்விதமாகவே மறுபடியுமாக கர்த்தர் யோசுவாவை கொண்டு அற்புதங்களை செய்தார். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக இருந்தபடியால் தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம் 42வது வசனத்தில், அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இஸ்ரவேலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் வரலாம், எத்தனை ராஜாக்கள் வேணாலும் எழும்பி வரலாம், ஒரு கூட்டமாய் எழும்பி வரலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு ராஜாவா எழும்பி வரலாம். ஆண்டவர் சொல்கிறார், இவை எல்லாவற்றுமே உன்னை கொண்டுதான் உன் வாழ்க்கையில என்னுடைய பலனை, என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமா என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளிட ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காக எழும்ப முடியாதபடிக்கு நம்ம தடை பண்ணுகிற காரியங்கள், சிறைப்பிடிக்கிற காரியங்கள், ஏதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்வான் என்பது தேவனுடைய சத்தியம். இன்றைக்கு நான் விசுவாசிப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் அன்றைக்கு மோசேயோட வாழ்க்கையில, யோசுவோட வாழ்க்கையில செய்த அதே அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில, எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவோட வாழ்க்கையில ஆண்டவர் நடைபெறும். ஆண்டவரே, நான் அவிதமாக எனக்கு விரோதமாய் போராடுகிற வானமடுக்க பொல்லாத சேனைகளை, சத்துருவுடைய கிரியைகளை நான் எவ்விதமாய் அதமாக்கணும், என்னை சிறைப்பிடிக்க நினைக்கிறேன். இவ்விதமான வானமெடுக்க பொல்லாத சேனைகளை நான் இவ்விதமாய் சிறைப்பிடிக்க எனக்கு பலனை தாருன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அற்புதங்களையும் செய்து நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களை அவர் செய்து ஜெயமாய் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே மரித்து போனான், யோசுவா பயந்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதேன்னு சொன்னார். அதுக்கு பின்பதாக எரிகோவை ஜெயித்தான், ஆயிப்பட்டணத்தை ஜெயித்தான். அதுக்கப்புறமா நம்ம வரிசையாக பார்த்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் 12 ராஜாக்களை கிட்டத்தட்ட அவன் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வருஷத்தில் 12 மாதம் தான் இருக்குது. ஆண்டவர் நமக்கு இவ்விதமாகவே அற்புதமாய் ஒவ்வொரு மாதமும் என்ன எளிமை வந்தாலும் சரி, ஜூன் மாதம் வந்துட்டு நமக்கு என்ன வந்துடும், பண தேவைகள் வந்துடும். ஆண்டவர் மேற்கொள்ள என்ன பண்ணுவார், கிருபை தருவார். நமக்கு மழை காலம் வந்துட்டா என்ன வந்துடும், தேவையில்லாத வியாதிகள் வரலாம். இப்படி ஒவ்வொன்றா நமக்கு சீசன் நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்றார், என்ன சீசன் வந்தாலும் சரி, எல்லா சீசனையும் ஆண்டவர் சீஸ் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொன்ன நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் மகா பெரியவர். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த தேவனாக இருக்கிறார். அவருக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. அவரை நான் சார்ந்து நிற்பேன்னு சொன்னா இவ்விதமான அற்புதங்கள் நடப்பதற்கு நான் முதலே வாசித்தேன் இல்லையா? யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி 7ஆம் வசனத்தில் அவன் கவனமாய் இருந்தான். தன் நியாய பிரமாணத்திலே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திலே அவன் மிகவும் கவனமாய் இருந்தான். அவன் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனை நேசித்தால் மாத்திரம்தான் அந்த நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்க அவன் கவனமாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நம்முடைய ஜீவியத்தில் தேவனை ஒவ்வொரு நாளும் நேசிக்க தவறக்கூடாது. சூழ்நிலைகள் எவ்விதமான வேணாலும் மாறலாம், ஆனால் என் நேசம் தேவன் மேலே, என்னை அழைத்தவர் மேலே, என்னை பிரித்தெடுத்தவர் மேலே, என்னை இந்நாள் வரைக்கும்
தாங்கி நடத்துகிற மேலே ஒரு நாளும் மாறாதபடி இருக்கணும். ஆமென். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவன் நமக்கு கற்பித்த இந்த வேதாகமம் கற்பிக்கிற ஆமென் இந்த வழிமுறையின்படியே என் ஜீவியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஒவ்வொரு நாளும் இதில் கவனமாக இருந்து நான் நடப்பேன்னு சொன்னா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருப்பேன்னு சொன்னா, யோசுவாவுக்கு செய்த அதே அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையிலும், இஸ்ரவேலுக்கு செய்த அதே அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவர் வாக்கு மாறாத. அவர் சொல்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுமே ஜெயமாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் சில நேரத்தில், ஆனால் முடிவு அது சம்பூர்ணமாய் மாற பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஜெபிச்சுட்டே இருப்பார். அவருடைய ஊழிய பயணங்கள் கொஞ்சம் வெகு தூரம், ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு தான் போய் அவர் ஊழியம் செய்யணும். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அந்த கிராமத்தில் அது வரைக்கும் அவர் போகாத வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, அங்கே சத்தியத்தை யாருமே சொன்னது கிடையாது. அந்த சத்தியம் அறிவிக்கப்படாதபடினாலே அந்த இடத்துல உலகத்துக்குண்டான எல்லா அசூசிகளும் அந்த கிராமத்தில் நடந்துச்சு. அந்த கிராமத்தில் அப்படி நடக்கிறதுனால அங்கே ஒரு மனுஷன் இருந்தான், செல்வந்தன். அந்த செல்வந்தனுக்கு மகா பெரிய லாபம். என்னென்னா, அந்த மனுஷன் தான் எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தான். அந்த மனுஷன் தான் இங்கே இருக்கிற எல்லா பொல்லாப்புக்கும் என்ன பண்ணா, காரணக்கர்த்தாவாக இருந்து ஆட்களை கையில் வைத்து கொண்டு எல்லாமே செய்தான். விரோதமாக எழும்புகிற மக்களை அடித்து நொறுக்கினான், தவறான காரியங்களை செய்தான். அந்த அதிகாரம் எல்லாமே அவன் கையில் கொண்டு வந்து வச்சுருந்தான். யாருமே அவனுக்கு மறைவாக எதுவுமே செய்ய முடியாது. அவ்விதமாக இருந்த ஒரு சூழ்நிலை அந்த மனுஷன், மிஷினரியாய் போன அந்த மனுஷன் கொஞ்சம் நாட்கள் ஆச்சு அந்த கிராமத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதுக்கு. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்பார். ஆண்டவரே, இந்த கிராமத்துக்கு போகணுன்னு சொன்னீங்க, ஆனால் நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனால் உள்ளே போக முடியல. அப்படி பேசினாலும் எந்த மனுஷனும் காது கொடுத்து கேட்பதுக்கு கூட நிதானம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறா. இந்த உலகத்தின் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தில் இருந்த ஒரு மனுஷனை இந்த தேவ ஊழியர் மீட்டு கொண்டு தன் வீட்டில் கொண்டு வந்து வைத்து அந்த மனுஷனை வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தாராம். ஆனால் அந்த கிராமத்தில் அந்த மனுஷனை காணும் என்ன பண்ணிருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊழியர் என்ன பண்ணார், இவனை கொண்டு வந்து அவனை எல்லா தேவைகளையும் சந்தித்து அவனை கொஞ்சம் சரியான பின்பாக அந்த கிராமத்துக்கு இவர் கூட்டிகிட்டு போகிறார். இவர் கூட்டிகிட்டு போன உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இவனை தேடிட்டு இருந்தோம், ஆனால் இவர் கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட இவர் சத்தியத்தை சொல்கிறாரு. சத்தியத்தை கேட்பதுக்கு யாருமே ஆயத்தமாக இல்லை. ஆனால் நாள்பட இந்த விபத்தில் சிக்கின மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாய் இவர் சொன்ன சத்தியங்கள் எல்லாமே அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்குது. அவனுக்குள்ளாக அவன் உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்க பெற்றான். அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக ஊடுருவி போனது. கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டான். ஆமென். இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆமென் போதிரத்தில் வந்து அவர் சொல்கிறாரா, நானும் தேவனை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் போய் அவர் சின்ன ஊழியத்தை ஆரம்பித்தார். இவ்விதமாய் அந்த ஊழியம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இதை பார்த்த அந்த தலைவனுக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், இந்த ஆள் உள்ளே வந்தான், ஃபஸ்ட்டு ஒரு ஆளை கொண்டு போனான், அதுக்கப்புறம் எல்லாரையும் நான் செய்ய சொன்ன எல்லா வேலையும் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் சொல்கிறத மாத்திரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா தன்னோடு மீதம் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து அந்த வீட்டையே அடித்து நொறுக்கி அந்த வீட்டையே கொளுத்திட்டு போயிடுறான். அவன் நினச்சிட்டான் இந்த ஊழியர் இன்னுமே செத்து போயிட்டார், கருகி எரிஞ்சு போயிட்டான்னு நினச்சார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனை காப்பாற்றினார். ஏன் தெரியுமா, அந்த இரவு நேரமாக இருந்துச்சு. இவருடைய ஊழியர்கள்லாம் தூரமாக இருந்தபடினால இவர் வருவதுக்கு அன்னைக்கு தாமதமாச்சு. ஆனால் இவன் நினச்சான் இந்த ஆள் உள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்கார் நினச்சிட்டு அவன் கொளுத்திட்டு போயிட்டான்.
ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியருடைய ஜீவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நாளடைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராமம் முழுவதுமாக தேவனுக்காக எழும்பி நிற்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். எப்படி தெரியுமா? அங்கே தொடர்ந்தேச்சியாக இதுவரைக்கும் பார்க்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்ய ஆரம்பித்தார். வியாதிகள் மாறிச்சு. அங்கே அந்த மிஷினரியை போகிற மனுஷனுடைய அந்த இடத்துல பார்க்கும்போது வியாதிகள் மாறணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு பலவிதமான சரீர பிரகாரமான அங்கே பரிகாரங்கள் செய்யணும். ஆனால் அதெல்லாம் இல்லாதபடி ஜபத்தினாலே அந்த குடும்பங்களில் எத்தனையோ சுகம், மலட்டுத்தன்மைகள் நீங்கினது, அங்கே சுக வாழ்வு துளித்தது. ஆமீன். பலவிதமான நன்மை வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொன்றாய் மாற 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 அந்த அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தின் காரியத்துக்கு அடிமையான அந்த கிராமம் இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற கிராமமாக, அந்த கிராமத்துக்குள்ளாக ஒரு சபை எழும்படியாக தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு பெரிய சாட்சி. அந்த கடைசியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் அநேக தரம் அந்த ஊழியக்காரரை கொல்லணும்னு நினச்சாலும் கூட ஒரு நாளும் தொட முடியவே இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்தான் அந்த அதிகாரி. அந்த அதிகாரத்தில் இருக்க அந்த மனுஷன் என்ன பண்ணான்னு சொன்ன நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் வந்துருச்சு. என்னென்னா, நீ இந்த மனுஷன் தொடுவான்னு சொன்னால் நான் என்ன பண்ண உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சொப்பனம். அந்த மனுஷனை பார்த்த உடனே அந்த மனுஷன் பயந்து போய் அதிகாலமே எழுந்து புறப்பட்ட நேரம் எங்கே தான் வந்தான், அந்த ஊழியரோட வீட்டுக்கு வந்து, நான் இது போல் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உங்களை எப்படியாவது என்ன பண்ணுவான்னு கொன்னூறணும் தான் நான் என்னுடைய எண்ணமே என்ன வந்தது, கொன்னூறணும். ஏன்னா என்னுடைய வருமானம் எல்லாமே போயிருச்சு, நான் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னை மிகவும் வருத்தப்பட செய்தது நீ ஒரே ஒரு ஆள் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி உண்மையில அவ்வளவோ கோபமாக இருந்தேன், உன்னை கொல்ல நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு சொப்பனை வந்தது, அதுலேருந்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா. அப்போ இந்த ஊழியர் அந்த மனுஷனுக்காக பாரப்பட்டு ஜெபித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த எல்லாம் கலக்கம் போய் அவன் சரீரமே அவன் லகுவாய் உணர ஆரம்பித்தான். அவனுக்குள்ளாக ஒரு சமாதானம் வந்தது உணர ஆரம்பித்தான். அப்படியே சாஷ்டாங்கமாய் அவர் ஊழியருடைய காலில் விழுந்து, நான் இதை இத்தனை நாள் அனுபவிச்சதே இல்லை, எனக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் சமாதானம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லை, நானும் தேவனுக்காக நான் என்ன பண்ண உங்களோட நிற்பேன்னு சொல்லி அந்த மனுஷனும் ஆமென் இந்த போதகரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சானா. எனக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆமென் நாம் யுத்தம் பண்ண வேண்டியதே இல்லை. நாம் தேவ சொன்ன வார்த்தையில், தேவன் சொன்ன சத்தியத்தில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நேர்வழியாக நடப்போன்னு சொன்னால் நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. நமக்காக யுத்தம் செய்கிறவர் அவர் இருக்கிறார். அவர் பார்வோனின் இதயத்தையே மாற்றிக்கூடும் என்று சொன்னால், ஆமென் நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்ரு எவ்வளவு பேர் திட்டங்களை போட்டாலும் சரி, ஆண்டவர் அவர்களையும் ஆமென் ஹல்லேலூயா ஒன்றுமில்லாமல் செய்கிறவராய் ஆமென் நமக்கு சொன்னபடியே நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். சத்ரு கொண்டு போய் எந்த சூழ்நிலையும் சரி எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் அழைத்தவர் சாதாரணமான தேவன் அல்ல. ஆமென். அவர் அசாத்தியமான தேவனாக இருக்கிறார்.